எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ரொம்ப சந்தோஷம். அதாவது புதுக்கோட்டை வந்து எனக்கு புதிய ஊர் கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் சிவகங்கை மாவட்டத்திலையும் எல்லா கிராமங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். எல்லா ஊர்களும் எல்லா கிராமங்களும் பரிச்சயமான ஊர். அதில் இங்கே எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. அதனால் இப்போ தான் மாநில தலைவராகி ஏற்கனவே எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டேன். இப்போ 3வது முறையாக பயணம் ஆரம்பிச்சிருக்கு. அதில் புதுக்கோட்டைக்கு இப்போ முதல் முறையாக வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இல்லை, அது நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்துருக்கிறேன். இதை பற்றி பதிலும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னென்னா, அந்த தீர்ப்பில் வந்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லி, அதனால் அந்த நீதிமன்ற அவமதிப்புன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை எதுவுமே போக விரும்பலை. என்னென்னா, எல்லாருடைய மனதிலையும் உங்களுக்கும் அந்த அந்த கேள்வி உங்கள் மனசுலையும் இருக்குது. யார் அந்த சாருங்கிறது உங்களுடைய ஒவ்வொருடைய மனதில், தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா பெண்களுடைய மனதிலையும் அந்த சார் யாருங்கிறது இருக்கு. ஆனால் அதை குற்றப்பத்திரிகையில் காவல்துறை சரியாக விசாரிக்கலை. அது மட்டும் இல்லை, ஞானசேகரன் வந்து முதல்ல அந்த பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு ஒரு போலீஸ் அதிகாரியிடம் பேசியிருக்கிறார். அந்த போலீஸ் அதிகாரி யாருங்கிறது முதல்ல தெரியல. அதுக்கு பிறகு 24ஆம் தேதி என்னன்னா வழக்கிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு தான் எஃப்ஐஆர் போட்டு திருப்பி ஞானசேகரனை வழக்கில் விசாரிக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில தமிழக மக்கள் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. இது தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தணும். அல்லது அதில் வந்து காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது, சார்ஜ் ஷீட் போடும்போது சரியாக விசாரிக்கவில்லை என்பது போல பல குற்றச்சாட்டுகள் அதில் இருக்கிறது. அதாவது இப்ப நான் வந்து எல்லாரையும் ஒரு அணியில திரள வேண்டும் நான் சொல்றேன். அது மாதிரி மதிப்புக்குரிய நண்பர் செல்வ பெருந்தை வந்து அவருடைய கூட்டணிக்கு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது அவருடைய சொந்த கருத்து. அதை பத்தி நம்ம ஒன்றும் கருத்து சொல்வது. இது தேர்தலுக்கு இன்னொரு 10 மாசம் இருக்கு. ஆனா இனிமேல் தான் அதுல எல்லா கருத்துக்களையும் பற்றி பரிசீலிக்கணும். வரக்கூடிய தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியப்படும் முயற்சி இருக்கு. ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே ஆரம்ப காலத்திலிருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லா கட்சிகளுமே ஓரணியில் வரணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்கு. அது மட்டும் எங்கு பார்த்தாலும் மது பழக்க வழக்கங்கள், மாணவர்கள் மதுவுக்கு அடிமையாகிற சூழ்நிலைகள், நவீன வகையான போதை மருந்துகள்,
இது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடமாட்டிட்டு இருக்கு. பிறகு சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் வரி, மின்சார கட்டணம் உயர்வு, இப்படி எதை எடுத்தாலும் மக்களுடைய சுமை நாளுக்கு நாள் அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எல்லாரும் ஓரணியில் வர வேண்டும். இல்ல எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அது மாதிரி சசிகலா தினகரன் எல்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வரக்கூடிய தேர்தலை வந்து டிராபேக் ஆகாதா? என்னன்னா எங்களை பொறுத்த மட்டும் அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதை பத்தி நம்ம வந்து ஒன்றும் கருத்து சொல்றோம். இந்த கூட்டணியில தினகரனும் ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து தானே இருக்காங்க. பிஜேபி எடுத்து அழைத்து வந்து வருங்க. இது வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கிடைக்குமா இல்ல அது எந்த மாதிரி இல்ல அது குறித்து வந்து ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க. இது குறித்து எல்லாமே ஒட்டுமொத்தமா பேசி எங்களுடைய தலைமை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எல்லோருமே ஒருமித்த கருத்தோடு செயல்படுவார்கள் என்று நான் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அவருடைய உள்கட்சி பிரச்சனை, பொதுவாக எந்த உள்கட்சி பிரச்சனையும் அடுத்த கட்சியை தலையிடுவது அது சரியான முறையான கருத்தாக இருக்காது. அதனால அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்லலாம். தொடர்ந்து வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு யார் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கட்சியில் உள்ளிட்ட பல்வேறு அதாவது திமுக வந்து இன்னைக்கு தோல்வி பயத்துல இருக்காங்க. அதனாலதான் நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். தோல்வி பயத்தில் இருக்கிறனால்தான் இது துரோகமான கூட்டணி. அவங்க ஏன் நம்மளை பத்தி கவலைப்படணும்? அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மளை பத்தி நம்ம கூட்டணியை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நாங்க வந்து காங்கிரஸையோ அல்லது திமுகவையோ எந்த கட்சியை பத்தி நாங்க வந்து எந்த குறையும் சொல்லல. அவங்க கூட்டணியை பத்தி நாங்க எந்த விதமான குறையும் சொல்லல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில முதலமைச்சரோ எதுக்கு எங்களை பார்த்து பயந்துக்கிட்டு அந்த மாதிரி கூட்டணியை பத்தி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஈடியை பத்தி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. இப்ப வருமான வரித்துறையோ ஈடியோ அது ஒரு தனி அமைப்பு. அது அவர்கள் வந்து இப்போ இன்டீரியம் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. பிறகு அந்த ஸ்டே வெக்கேட் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து என்ன செய்யறாங்கிறது அது அவங்களுடைய நடவடிக்கை. கன்னட மொழி பிரச்சனையில வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் தமிழக அரசா அதாவது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி ரொம்ப பெரியது. அதனால அந்த அடுத்த மொழிகளையோ அடுத்த இது சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ முறை சொல்வது வந்து அது சரியாக இருக்காது. அதே விவகாரத்துலதான் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சமஸ்கிருதத்துல இருந்தா இந்திய மொழி பிறந்ததா சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இல்லாத கன்னடம் வந்து இப்ப எப்படி இந்த கன்னடத்தை எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து பல்வேறு மொழி, பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வகையான மக்கள் வாழ்கின்ற நாடு. இதுல வந்து அதுல இருந்து இது பிறந்தது, இதுல இருந்து அது பிறந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து எனக்கு அதுல வந்து நான் சொல்ல முடியும். இல்ல சார், கமலோட தக்கலைப்பு பேச்சு இஷ்யூ வந்து கமல் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை தவிர்த்து அவர் ஒரு தமிழனா வந்து தமிழை உயர்த்தி தான் பேசியிருக்கிறாரு. கர்நாடகாவில் வந்து ஆளும் காங்கிரஸ் அரசும் எதிர்க்குது, எதிர்கட்சியான பிஜேபியும் எதிர்த்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்போது ஒரு தமிழரா தமிழை உயர்த்தி பேசின கமலுக்கு ஒரு அரசியல் கட்சியா பிஜேபியை ஆதரவு கொடுக்கிறாங்க. தமிழை உயர்த்தி பேசினால் ஐநார் நாகேந்திரன் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சியும் நிச்சயமாக கமலஹாசன் ஆதரவு கொடுப்பார். ஆனா அடுத்த மொழியோடு சம்பந்தப்பட்டு பேசும்போது அது சரியாக இருக்காது. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அது அவருடைய விளக்கம். அது அதை மற்றவங்க ஏத்துக்கணும். நீங்க வந்து தமிழை உயர்த்தி பேசுங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், கமலஹாசனும் சப்போர்ட் பண்றேன், முதலமைச்சருக்கே சப்போர்ட். தமிழை உயர்த்தி பேசுறது தப்பு இல்லை. இன்னொரு மொழியோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது வந்து சரியா இருக்கு. தமிழனுக்கு கமலுக்கு கிடையாது, கமலுடைய கட்சியும் கிடையாது.
தமிழன் என்கிற முறையில தமிழுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் போய் வேர்ல்டு லெவல்ல வந்து மூத்த மொழி வந்து தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு வந்து தமிழ் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது பிஜேபியே வந்து அவங்க சப்போர்ட் பண்ற அப்படின்னு தமிழ் உயர்ந்ததுன்னா இப்பவும் சப்போர்ட் பண்றோம். தமிழ் உயர்ந்தது, தமிழ் மூத்த மொழி, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி, கண் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன்தோன்றிய மூத்த தமிழ். பேசுங்க, ஆதரவு தருகிறோம். தமிழ்நாட்டை நீ வரக்கூடிய காலம் வந்து கூட்டாட்சிக்கு தான் வந்து முக்கியத்துவம் இருக்கும், கூட்டாட்சி தான் அமையுங்கிற மாதிரி பல்வேறு கருத்து சொல்றாங்க. உங்களோட கருத்து? இதுவரைக்கும் அந்த மாதிரி தமிழகத்துல வரல. நீங்க சொல்ற மாதிரி வந்தா பாப்போம். நான் சொல்ற மாதிரி கருத்துல சொல்றேன், மற்ற கட்சிகள் சொல்றது சொல்றேன், என்னோட கருத்து கிடையாது. நீங்க எப்படிங்க? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரவில்லை, பார்க்கலாம். இல்ல அமித்ஷா பேசும்போது கூட சொன்னாரு கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. தேசிய ஜனநாயக ஆட்சி வரும். விஜய் வந்து தீவிர அரசியல் விஜய் வந்து தீவிர அரசியல் விஜய்க்கு ஒட்டுமொத்த கட்சியும் விஜய்க்கு அழைப்பு இருக்குங்களா? எல்லாரும் ஓரணியில் வர வேண்டும். விஜய்க்கு அழைப்பு அதில் எல்லோரும் அப்படின்னா அதில் தமிழக அரசியல் கட்சிகளில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்று இணைந்து முதலமைச்சர் பிரதம மந்திரி போய் பார்த்து வந்ததுக்கு அப்புறமா ஈடியில வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் செந்தில் பாலாஜி அரசுல ஈடியோட ஜாயிண்ட் டைரக்டர், அதே மாதிரி வந்து டாஸ்மாக் ஊழலை கண்டுபிடிச்ச ஜாயிண்ட் டைரக்டர் மாற்றப்பட்டிருக்காங்க. இது வந்து சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் பிரதம மந்திரி சம்பந்தப்பட்ட இந்த சம்பவம் அது இயற்கையாக கூட நடந்திருக்கலாம் அல்லவா? ஈடிங்கிறது ஒரு தனி அமைப்பு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வருமான வரித்துறையோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது ஒரு தனி அமைப்பு. அதுல மூத்த அதிகாரி அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை நம்ம இதோடு ஒப்பிட்டு பார்ப்பது சரியாக. முருகன் மாநாடு ஏற்பாடு ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதில் வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. 5 லட்சம் பேருக்கு மேலாக வருவதாக தகவல் இருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருந்தும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள். நீங்களும் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து மதிப்புக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நல்ல பக்திவான ஆள். சபரிமலைக்கு அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. ஆனா பக்தி இல்லாத இடத்துல இருக்கிறதுனால அப்படியெல்லாம் பேசுறாங்க. ஒரு நேரத்துல அதாவது பிஜேபியில வந்து குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்டவங்க தான் பொறுப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி பேசியிருந்தாங்க, எதிர்கட்சி சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து பல வழக்குகள்ல திமுக நிர்வாகிகள் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதை எப்படி பாருங்க? இன்னைக்கு திமுகவில் தானே எல்லா குற்றங்களுமே நடைபெறுது. அவங்களுடைய ஆட்சியில தான் நடைபெறுது. பாலியல் வன்கொடுமை, மது பழக்க வழக்கு, சட்ட ஒழுங்கு சீரில்லை, கட்ட பஞ்சாயத்து எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் நடைபெறுது. டைம் ஆச்சு. நிறைய அண்ணாமலை பிறந்த எங்களது மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பிறந்த நாள். நான் ஏற்கனவே காலையில் போன்ல வாழ்த்து சொல்லிட்டேன். கோயிலில் இருக்கிறாங்க. உங்கள் சார்பாகவும் இந்த மீடியா வாயிலாகவும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் உயர்ந்த பதவிகளும் வர வேண்டும் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சி கலந்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லை. அவர் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே இப்போ 2-3 நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. நாளைக்கும் வருவாங்க. எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ந்து கலந்து. வரக்கூடிய 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் வருவதாக இருக்கிறது. அண்ணாமலை இருந்தபோது தமிழ்நாடு பாஜக வந்து அதிரடியான நடவடிக்கைகள், அதுக்கான பேச்சுக்கள் இருந்தது. நீங்க வந்து பொறுப்பேற்றா சாப்காரரா எல்லா கட்சியிலுமே அரவணைச்சு டிஎம்கே எல்லாருமே அதாவது ஒவ்வொருடைய வழிமுறைகள் ஒவ்வொருத்தரும். சில பேர் அதை சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்து அவங்க நல்ல ஸ்ட்ராங்கா பேசுவாங்க, நான் கொஞ்சம் மெதுவா பேசுவேன். உங்கள்கிட்ட அதிரடி அரசியல் அது வேண்டாம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.